Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.13, 14, 15 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.13ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாலினாமியல் இருக்குது, அந்த பாலினாமியலோட ஃபேக்டராக x+2 இருக்காங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க பாலினாமியலை வந்து நான் f of xன்னு எடுத்துக்கிறேன். நான் f of x is equal to x³ minus 4x² minus 2x plus 20ங்கிறது எனக்கு கொடுத்துருக்க பாலினாமியல். அடுத்து நான் எதை வந்து ஃபேக்டராக செக் பண்ண சொன்னாங்களோ அதை g of xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் g of x is equal to x+2. எப்போவுமே வந்து இது மாதிரி கேட்டிருக்காங்கனாலே g of xஐ வந்து ஈக்குவல் டு 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லதா. நான் ஈக்குவல் டு 0ன்னுட்டு நான் அதை கன்சிடர் பண்ணேன்னா இந்த +2 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆகும். நான் +2 அங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப -2 ஆகும். நான் x is equal to -2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் f of xயில் வந்து எக்ஸுக்கு பதிலாக எல்லா இடத்துலையுமே வந்து -2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நான் f of -2 is equal to -2 to the whole cube minus 4 into -2 to the whole square minus 2 into xக்கு பதிலாக -2 plus 20. நான் -2 நான் க்யூப் பண்ணேன்னா -8 வந்து கிடைக்கும். -4 into -2 ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு 4 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 into 2 வந்து 4 ப்ளஸ் 20. அப்படின்னா -8 minus 4 into 4 வந்து 16 plus 4 plus 20 வந்து எனக்கு 24 வந்து கிடைக்கும். -8 minus 16 வந்து ஆட் பண்ணனா -24 கிடைக்கும் ப்ளஸ் 24. -24 ப்ளஸ் 24ஓட வேல்யூ எனக்கு 0 கிடச்சிச்சு. அப்படின்னா x+2 இஸ் த ஃபேக்டர் ஆஃப் x³ minus 4x² minus 2x plus 20. இதோடைய ஃபேக்டராக x+2 இருக்கிறனால தான் எனக்கு வேல்யூ 0 கிடச்சிருக்கு. இங்கே வேல்யூ வந்து 0 கிடைக்கலன்னா இந்த x+2ங்கிறது இதோட ஃபேக்டராக இருந்திருக்க முடியாது. அதனால் இதுதான் ஷோ பண்ண சொன்னாங்க. இதை வந்து ஷோ பண்ணியாச்சு. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.14. எக்ஸாம்பிள் 3.14ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாலினாமியல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாலினாமியலுக்கு 3x - 2 வந்து ஃபேக்டராங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சொல்யூஷனில் கொடுத்துருக்க பாலினாமியலை வந்து f of xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் f of x is equal to கொடுத்துருக்க பாலினாமியல் எழுதிக்கிறேன். 3x³ plus x² minus 20x plus 12. அடுத்தது g of x எழுதிக்கிறேன். எதை g of xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இந்த 3x - 2 அதுதான் வந்து நான் g of xஆக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ g of x is equal to 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணால் தான் நம்மளுக்கு xோட வேல்யூ கிடைக்கும். நான் 3x - 2 equal to 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணிடுச்சு. இப்போ இந்த -2ங்கிற ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +2 ஆகும். அப்படின்னா 3x is equal to 2. இப்போ 3யும் xும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப டிவிஷன் ஆகும். அப்படின்னா x is equal to 2/3ன்னுட்டு எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ f of xயில் xக்கு பதிலாக நான் 2/3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா 2/3 f of 2/3 is equal to 3 into xக்கு பதிலாக 2/3 அப்படின்னா 2/3 to the whole cube plus xக்கு பதிலாக 2/3 to the whole square minus 20 into xக்கு பதிலாக 2/3 plus 12 அப்படின்னா 3. இங்கே க்யூபை வந்து ரெண்டுக்குமே, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். அப்படின்னா 2³ வந்து எனக்கு 8. அடுத்து 3³ வேல்யூ 27 ப்ளஸ் ஸ்கொயரும் அதே மாதிரி தான் நியூமரேட்டருக்கும் பிரித்து தரணும். அடுத்து டினாமினேட்டருக்கும் பிரித்து தரணும். அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணனா 9 minus 20 into 2/3 plus 12. நான் இதை கேன்சல் பண்ணுறேன். இது 3 1s ஆர், இது 3 9s ஆர். அப்படின்னா எனக்கு வேல்யூ 8/9 கிடச்சிருக்கு ப்ளஸ் 4/9. இதை மல்டிப்ளை பண்ணனா -20 into 2 வந்து -40 கிடைக்கும் டிவைடட் பை 3 ப்ளஸ் 12. இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஏன் ஆட் பண்ணுறேன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்படின்னா 9 8 + 4 வந்து 12 -40/3 ப்ளஸ் 12. இப்போ நான் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 3 3s are 9 3 4s are 12. அப்படின்னா 4/3 -40/3 ப்ளஸ் 12. அப்படின்னா இது இங்கேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கிறேன். 4 - 40 ப்ளஸ் 12. 4 - 40ஓட வேல்யூ -36/3 ப்ளஸ் 12. இதை கேன்சல் பண்ணனா 3 1s are, இது 3 12s are 36. அப்படின்னா f of 2/3 is equal to -12 + 12 கிடச்சிருக்கு. இது பண்ணனா எனக்கு 0 கிடச்சிருக்கு.
நம்மளை என்ன செக் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 3x³ + x² - 20x + 12ங்கிற இந்த பாலினாமியலுக்கு 3x - 2 ஃபேக்டராக கேட்டிருக்காங்க. ஃபேக்டருங்கிறனால தான் எனக்கு 0 வந்து கிடச்சிருக்கு. அதை செக் பண்ணியாச்சு, அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.15. எக்ஸாம்பிள் 3.15ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு வந்து x - 2ங்கிறது ஒரு ஃபேக்டர்னுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பாலினாமியலில் எம்முன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதோடைய வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அந்த எம்முங்கிற வேரியபிளுக்கு. இப்போ கொடுத்துருக்க பாலினாமியலை நான் f(x)ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். 2x³ - 6x² + mx + 4. அடுத்து கொடுத்துருக்க ஃபேக்டரை வந்து நான் g(x)ன்னு கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறேன். அப்படின்னா x - 2. எப்போவுமே g(x) வந்து ஈக்குவல் டு 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னா x - 2 = 0. இப்போ இந்த -2வை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +2 ஆகும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2ங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக நான் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா f(2) = 2 × எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னா 2³ - 6 × எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னா 2² + m × 2 + 4 அப்படின்னா 2 × 2³ வேல்யூ வந்து எனக்கு 8 + 6 × 2² வேல்யூ 4 + 2 × m வந்து 2m + 4 அப்படின்னா 2 × 6 = 18 2 × 8 = 16 - 6 × 4 = 24 + 2m + 4 அப்படின்னா 16 - 24 வேல்யூ வந்து என்னென்னா -8 + 4 + 2m. -8 + 4 வேல்யூ வந்து -4 + 2m. இங்கே வந்து இது x - 2ங்கிறது இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர்னுட்டு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபேக்டராக இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும்னா 0 கிடச்சிருக்கும். அதனால் f(2) = 0ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். f(2) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா -4 + 2m அப்படின்னா = 0. இப்போ இந்த -4ஐ நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா +4 ஆகும். அப்படின்னா 2m = 4. இப்போ இந்த 2வை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா /2 ஆகும். அப்படின்னா m = 4/2. 2 1s are 2 2s are அப்படின்னா எனக்கு எம்மோட வேல்யூ 2ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளை எம்மோட வேல்யூ தான் கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதோட 3 எக்ஸாம்பிளுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.